நம்மை ஆயத்தப்படுத்த, நம்முடைய தரிசனங்கள், நம்முடைய அழைப்புகள் எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு நினைவுபடுத்துவாராக. என்னெல்லாம் நீங்கள் மறந்துருப்பீங்கன்னா சில காரியங்களை தேவன் நினைவுபடுத்துவார். மறுபடியும் நான் உன்னை கொண்டு செய்வேன், செய்ய போகிற காரியங்களை கர்த்தர் நினைவுபடுத்துவார். நேற்றைக்கு கூட இன்னைக்கு காலையில் ஒரு சகோதரி கால் பண்ணி சொன்னார்கள், இந்த ஜெபத்தை அட்டன் பண்ணும்போது கடந்த நாட்களிலே கர்த்தர் எனக்கு நிறைய ஆடுகளை மேய்க்கிறது போல ஒரு சொப்பனத்தை எனக்கு காண்பித்தார், ஒரு தரிசனத்தை காண்பித்தார்ன்னு சொன்னார். அதுக்கு விளக்கம் என்ன பாஸ்டர்னார்? ஆடுகள் என்று சொல்லும் போதே நான் சொன்ன, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆத்தும் ஆதாயத்தில் வைத்து அநேகரை உங்களுக்கு ஆத்தும் ஆதாயம் பண்ண கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவங்களுக்கு வாஞ்சை, நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கணும். ஒரு வெளிநாட்டில் ஒரு வீட்டு வேலை தான் செய்கிறார்கள். அந்த வீட்டு வேலை செய்யும் போது எத்தனை பேரை தேவனுக்குள்ள நடத்த முடியும், அத்தனை பேரை பார்க்கிறவர்களை எல்லாம் இயேசுவண்டை நடத்துகிறார்கள். காரணம், கர்த்தர் அந்த தரிசனத்தை கொடுத்தார். அப்ப நான் முதலாவது சொல்றேன், மோசேயின் ஜெபத்துக்கு முன்பதாக அவனுடைய முதல் காரியமே அழைக்கப்பட்ட மோசே.